காணாமல் போன ராமேஸ்வரம் மீனவர்கள் கரை திரும்பியுள்ள நிலையில் இந்திய கடலோர காவல் படை மீது புகார் எழுந்துள்ளது. கடந்த புதன்கிழமை அன்று ராமேஸ்வரத்தில் இருந்து 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 2000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். இதில் தங்கராஜ் என்பவரின் விசைப்படகு மற்றும் அதில் இருந்த 4 மீனவர்கள் மட்டும் கரை திரும்பவில்லை. அவர்களை மீட்டு தரக்கோரி ராமேஸ்வரம் மீன்வளத்துறையினரிடம் புகார் தரப்பட்டது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக இயந்திர கோளாறு காரணமாக இலங்கை கடல் பகுதிக்குள் தத்தளித்துக் கொண்டிருந்த படகையும் அதில் இருந்த 4 மீனவர்களையும் அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீட்டு இந்திய கடல் பகுதியில் விட்டுச் சென்றனர். அவர்களை தேடிச் சென்றவர்கள் பழுதடைந்த படகை கயிறு மூலம் கட்டி கரைக்கு இழுத்து வந்தனர். 3 நாட்களுக்கு பிறகு கரை திரும்பிய மீனவர்களை கண்ட அவர்களது உறவினர்கள் கண்ணீருடன் வரவேற்றனர். கடந்த 3 நாட்களாக கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த தங்களை இந்திய கடற்படையோ கடலோர காவல் படையோ மீட்கவில்லை என கரை திரும்பிய மீனவர்கள் தெரிவித்தனர். இலங்கை நேவி சின்ன நேவி வந்து எங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு கட்டி இழுத்துட்டு வந்தாங்க. சிலோ நேவி பாதுகாப்புக்கு வந்துச்சு. அதோட கட்சி முடிய வந்துட்டு அவங்க போயிட்டாங்க. நாங்க கரையா வந்துட்டோம். இந்தியாவில இருந்து எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்புமே கிடையாது. இலங்கைக்காரங்களாச்சும் எங்களுக்கு உதவி பண்ணாங்க. இவங்க எதுவுமே எங்களுக்கு செய்யல. இந்நிலையில் சனிக்கிழமை மாலை கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 8 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. மீனவர்களை தலைமன்னார் கொண்டு சென்று எல்லை தாண்டி வந்ததாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற 49 மீனவர்கள் தற்போது இலங்கை சிறையில் இருந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.